மதி, தொடர்ந்து இன்றைய தினத்தில் 5 மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் மீது இன்றைய தினமே உத்தரவு பிறப்பிக்கப்படும் நம்மளால எதிர்பார்க்க முடியுமா? என்ன நிலவரம்? அதாவது 4 மனுக்கள் மீதும் இன்றைய தினமே முழுமையான உத்தரவு அல்லது இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்றாலும் கூட இடைக்கால உத்தரவாவது குறைந்தபட்சம் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்றால் விஜய் தரப்பில் தாவேகா தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் தரப்பில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி சார்பிலும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்ட நபர் கண்ணன் என்பவர் சார்பிலும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த 4 மனுக்கள் மீதும் தற்பொழுது சென்னை உச்சநீதிமன்றம் விசாரணையானது நடத்தி வருகிறது. இதில் குறைந்தபட்சம் இன்றைய தினம் ஒரு இடைக்கால உத்தரவாவது உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜய் குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் தற்பொழுது அவர் தரப்பிலேயே மறுப்பானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் நீதிபதிகள் மீண்டும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் விஜய் அல்லது தாவேகா எதிர் மனுதாரராக இருந்தனரா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு இந்த வழக்கில் விஜயோ அல்லது அவரது கட்சியோ எதிர் மனுதாரராக இல்லை, அவரது தரப்பு விளக்கத்தை அளிக்க வாய்ப்பு அளிக்காமல் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் விஜயினுடைய பேருந்து இளைஞர் மீது மோதிவிட்டதாகவும் அது தொடர்பாகவும் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பாக அது தொடர்பான எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் குறிப்பாக விஜய் எப்படி தலைவராக இருக்கிறேன் என்ற விமர்சனங்களை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்ததாகவும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை தான் விஜயை அங்கிருந்து செல்லுமாறு கூறினார்கள். அங்கிருந்து அதாவது சம்பவ இடத்தில் இருந்த தாவேகா நிர்வாகிகள் சிலர் காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. அவ்வாறு சென்ற தாவேகா நிர்வாகிகளை காவல்துறை தடுத்து நிறுத்தியதாகவும் தாவேகா தரப்பில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் விஜய் மற்றும் கட்சியை சேர்ந்த யாரும் எதிர் மனுதாரராக சேர்க்கக்கூடப்படாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் விஜய்க்கு எதிராக தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் மீது ஒரு குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது.